நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய ஆலோசனை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற நீங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் நாம் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஐயா ஐயா, நீர் இந்த நாளிலும் கூட என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. உம்முடைய வார்த்தையின் சத்தம் எங்கள் உள்ளங்களிலே துணிக்கட்டும். எங்கள் இருதயங்களை கர்த்தராவே உம்முடைய சத்தத்துக்கு நேராய் திருப்பட்டு ஏசப்பா, நீர் எங்களை மறைத்து வெளிப்படும். நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேச முடியாது கொடுத்த வார்த்தை அப்போஸ்தலரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் என்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். எப்படி உங்கள் கண்ணுக்கு முன்னால் எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இந்த நாளில் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற வார்த்தையுடைய தலைப்பு என்ன தெரியுமா? வரப்போகிற கிறிஸ்து, இனிமேல் வரப்போகிற இயேசு கிறிஸ்து. அதை குறித்தா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போ அவருடைய சீஷர்கள் 33 வருஷ காலம் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தப்ப 3 வருஷம் அவருடைய சீஷர்கள் ஆண்டவரோடே கூட இருந்தாங்க. கடைசியில் ஆண்டவர் மரணத்தை சந்தித்தார் சிலுவையில். அவர்கள் உள்ளங்களெல்லாம் துக்கப்பட்டது. ஆண்டவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்துட்டார். உயிரோடு எந்திரிச்ச பிறகு 40 நாட்கள் இந்த உலகத்திலே அவர் இருந்து, ஆவியான தேவனாய் அவர் இருந்தாலும் கூட சீஷர்களுக்கு 40 நாளளவும் பல விதத்தில் தான் உயிரோடு இருக்கேன் அப்படின்றத தரிசனமாய் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். 40 நாள் முடியும் போது ஆண்டவர் அவங்க எல்லாரையும் பார்த்திங்கன்னா எருசலேமுக்கு கூட்டி கொண்டு போகிறார் கர்த்தர். அந்த இடத்துல வைத்து ஆண்டவர் பார்த்திங்கன்னா பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார், பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஒலிவமலை என்னப்பட்ட மலையில் தான் ஏசப்பா அவங்கள கூட்டி கொண்டு போய் அந்த இடத்துலேருந்து தான் அவர் பரலோகத்துக்கு ஏறி போகிறார். எருசலேமுக்கு சமீபமான ஒரு மலை அந்த மலை அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு நிறைய காரியங்கள் என்ன செய்யணும், அவங்க அடுத்து எப்படி காத்திருக்கணும், பரிசுத்தாவி வர்றதுக்காக நீங்கள் காத்திருக்கணும், நீங்கள் அப்போ பலன் அடைவீங்க, எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி தேவ ராஜ்யத்தின் காரியங்கள் எல்லாம் அவங்களோட ஆண்டவர் பேசுகிறார். பேசி முடித்த பின்பு ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, அவங்க சொன்ன பின்பு அவங்க அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஏசப்பா எடுத்துக்கொள்ளப்பட்டார் உயரே. அவங்க கண்ணுக்கு முன்னால் ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அப்போ அப்படி கண்ணுக்கு முன்னால் ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொள்ளும் போது இந்த சீஷர்கள் எல்லாரும் அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அண்ணாந்து அவங்க பார்த்து கொண்டே இருக்கும்போது எவ்வளோ ஏக்கமாக இருந்திருப்பாங்க இல்லையா? அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கும் போது வெண்வஸ்திரம் தரித்த 2 பேர் தேவனுடைய தூதர்கள் அவங்க கேட்குறாங்க, கலிலேயராகிய மனுஷரே, ஏன்னா அந்த சீஷர்கள் எல்லாரும் கலிலேயர், நீங்கள் ஏன் வானத்தை இப்படி அண்ணாந்து பார்த்து நிற்கிறீங்க? உங்களிடத்துலேருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்ணுக்கு முன்னால் வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஹல்லேலூயா. அப்படி தான் அவங்களுக்கு சொல்லப்பட்டது. அவங்க அதை அப்படியே நம்பி தேவாலயத்துக்கு, எருசலேம் தேவாலயத்துக்கு திரும்பி போகிறாங்க. போய் கர்த்தரை அனுதினமும் தேவாலயத்தில் துதித்து ஜெபித்து ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவிக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். அவங்க அப்படியே நம்பினாங்க. இயேசு இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னால் எழுந்தருளி போயிருக்கார் பரலோகத்துக்கு, அவர் மறுபடியும் வருவார். அதனால் பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர்கள் அவர்கள் காலத்திலேயே இயேசு திரும்ப வருவார் என்று சொல்லி ஜனங்களுக்கு அதிகமாக அவங்க போதிச்சாங்க. அந்த ஒரு எதிர்பார்ப்போடே தான் அவங்க வாழ்ந்தாங்க. அந்த ஒரு எதிர்பார்ப்போடே தான் அவங்க ஊழியங்களை செய்தார்கள். அந்த ஒரு எதிர்பார்ப்போடே தான் அவங்க சபையை நடத்துகிறாங்க. அப்போ அந்த எதிர்பார்ப்பு கட்டாயம் நிறைவேறும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் வரப்போகிறார். அது உண்மை.
இயேசு அவங்களுடைய காலத்தை விட அதற்கு பின்பு இன்றைக்கி 2025 வருடங்கள் நம்ம கடந்து வந்துட்டோம். கர்த்தர் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி முடிக்கக்கூடிய காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். கடைசி காலம் என்று கர்த்தர் சொன்ன அடையாளங்கள் உள்ள அந்த காலத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மத்தேயு 24 அதிகாரத்தில் ஆண்டவர் கடைசி காலம் அப்படின்னா நீங்கள் சில அடையாளங்களை பார்ப்பீங்க, யுத்தங்களின் சத்தத்தை கேள்விப்படுவீங்க, இயற்கையின் சீற்றங்கள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள் இதெல்லாம் அங்கே நடக்கும். பாவம் பெருகி போயிடும், அன்பு தணிஞ்சு போயிடும், நிறைய பேர் வஞ்சிக்கிறவங்களா எழும்புவாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் எழும்புவாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது என்னுடைய வருகை சமீபமாக இருக்குது, நான் வாசல் அருகே வந்துட்டேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன எல்லாமே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப முழு உலகத்திலும், ஏதோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படி அல்ல, முழு உலகத்திலும் இதே மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, வரப்போகிற அந்த கிறிஸ்து எதுக்காக வர்றாரு அப்படின்னா, இன்னும் மத்தேயு 25 அதிகாரத்தில் ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நடுராத்திரியிலே, இது 25 அதிகாரம் 6 வசனத்தில், நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. மணவாளன் வர்றாரு, அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிடுச்சு. அப்போ இயேசு வருகிறாருன்னு சொன்னதை அவங்க அந்த இடத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு? மணவாளன் வருகிறார். அப்போ இயேசு மணவாளனாக வருகிறார். மணவாளன் எதுக்கு வருவார்? மணவாட்டியை எடுத்துக்கொள்ள வருகிறார். ஹல்லேலூயா. மணவாளன் அந்த இடத்துல ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, அவருடைய மணவாட்டியாகி அவருடைய சபையை, அவருடைய ஜனங்களை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். அதனால தான் மணவாட்டியாகிய சபையை பார்த்து சொல்கிறாரு, நீ ஆயத்தப்படு, நீ இன்னும் ஆயத்தம் இல்லாமல் இருக்க, நீ ஆயத்தப்பட்டால் தான் நான் உன்னை எடுத்துக்கொள்ள முடியும்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இயேசு முதலாவது மணவாட்டியாகி அவருடைய சபைன்னு சொல்லும் போது அவருக்கு பிரியமாய், நம்ம கடந்த நாளில் கூட பார்த்தோம், மணவாட்டியாய் யாரை வச்சிருக்கிறாருன்னு சொல்லி, அவரை நேசித்து அவரை பின்பற்றி அவர் சித்தம் செய்கிறார், பரிசுத்தமாய் வாழ்ந்த, அவருக்கு பயந்து வாழ்ந்த அவருடைய பிள்ளைகளெல்லாம் மணவாட்டியாய் தேவன் எடுத்துக்கொள்ளுகிறார். அப்போ அதனால தான் மணவாட்டியை பார்த்து சொன்னார், நீங்கள் ஆயத்தப்படுங்கள், மணவாளனை சந்திக்க நீங்கள் புறப்படுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அப்படி யாரெல்லாம் ஆயத்தப்பட்டு நிற்கிறார்களோ அவர்களை எடுத்துக்கொள்ள வருகிறார் மணவாட்டி. எபேசியர் 5 அதிகாரம் 25 வசனத்தில் மணவாட்டின்றதுக்கு ஆண்டவர் இன்னொரு அடையாளத்தை அங்கே சொல்கிறார் பாருங்க. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. புருஷன் எப்படி மனைவியிடத்தில் அன்பு கூறுகிறானோ அதே போல் கிறிஸ்து அவருடைய ஜனமாகிய சபையிடத்தில் அன்பு கூர்ந்து நம்ம மேலே அவர் அன்பு வச்சிருக்கிறார். இன்றைக்கி இயேசுவை சேவிக்கிறோம் இல்லையா, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம் இல்லையா, மீட்கப்பட்டிருக்கிறோம்ல, அவரை தெய்வமாய் வணங்கி கொண்டிருக்கிறோம்ல, நம்ம மேலே அவர் அன்பு வச்சு அவருடைய வசனத்தினால, ஞானஸ்நானத்தினால நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார், அவருடைய இரத்தத்தினால நம்ம கழுவி சுத்திகரிக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நம்மை கரை திரை ஒரு கரை தர பிழை எதுவும் இல்லாத பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய், பிழையற்ற பிள்ளைகளாய், கர்த்தருடைய மகிமையுள்ள பிள்ளைகளாய், மகிமையின் சாயலை அணிந்து கொண்ட பிள்ளைகளாய், அவருடைய சபையாய், அவருடைய மணவாட்டியாய் நம்மை அவருக்கு முன்பாக போய் நிறுத்தி கொள்வதற்காக இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் மணவாளனாகிய இயேசு மணவாட்டியை எடுத்துக்கொள்ள வருகிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். அதனால தான் நமக்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கி அவருடைய வசனத்தினால நம்மை கழுவி இருக்கிறார், அவருடைய இரத்தத்தினால கழுவி இருக்கிறார், அவருடைய ஞானஸ்நானத்தினால நம்ம சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் போக நம்மை ஒவ்வொரு நாளும் கரையற்ற பிள்ளைகளாய், பிழையற்ற பிள்ளைகளாய், கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய், மகிமையின் சாயலை அணிகிற பிள்ளைகளாய் நம்ம நாளுக்கு நாள் மகிமையின் மேலே மகிமை அடையணுன்ட்டு தான் தன்னையே ஒப்பு கொடுத்தார். அதனால் அவரை நோக்கி பார்த்து 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 யார் கரையற்றவர்களாய், பிழையற்றவர்களாய், மகிமையுள்ளவர்களாய் மாறுகிறார்களோ, தங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறார்களோ, அவங்கள மணவாட்டியாய் இயேசு எடுத்துக்கொள்ள வருகிறார். ஹல்லேலூயா. அவர் எடுத்துக்கொள்ளுகிற அந்த சம்பவம் 1 தெசலோனிக்கரின் புத்தகம் 4 அதிகாரம்
16-17 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆண்டவர் வானத்தில் இருந்து அவர் இறங்கி வரும்போது கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் முதலாவது, ஏற்கனவே ஆண்டவருக்குள்ளே மரித்தாங்க பாருங்கள், அவங்க எல்லாம் முதலாவது எழுந்திருப்பாங்க, உயிர்த்தெழுந்துருவாங்க. அவங்க எழுந்திருப்பாங்க. அடுத்து உயிரோடு கூட யார் கர்த்தருக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் அவர் சித்தம் செய்து வாழ்ந்தார்களோ அவர்கள் எல்லாரும் எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல், ஆண்டவர் மேகத்தில் நின்றுவர். இந்த பூமிக்குள்ளே அப்போ இறங்கி வரமாட்டார். அதுதான் ரகசிய வருகை என்று சொல்லுகிறோம். மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு, எல்லாரையும் ஆண்டவர் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். மணவாட்டியாகிய சபையை ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து அப்படியே ஆகாயத்தில் எல்லாரையும் எடுத்துக்கொண்டு எப்பொழுதும் அவர் கூட இருக்கும்படியாய் தேவன் வைத்து கொள்ளுவார். அல்லேலூயா. இதான் மணவாளனாகிய இயேசு மணவாட்டியை எடுத்துக்கொள்ள வருகிறார். இந்த மணவாட்டியை எடுத்துக்கொண்ட அடுத்த நாளே, அடுத்த கணமே இந்த முழு உலகத்தையும் சாத்தான் 7 வருட காலம் ஆட்சி செய்வான். அதுதான் உபத்திரவ காலம் என்று சொல்கிறாங்க. அந்த உபத்திரவ காலம் தொடங்கும் போதே மணவாட்டியாகிய அவருடைய ஜனத்தை அவர் எடுத்துக்கொண்டு தம்மோடு வைத்து கொள்ளுவார். அல்லேலூயா. அந்த மணவாட்டியை வைத்துத்தான் ஆண்டவர் ஒரு பெரிய விருந்தே வச்சிருக்கிறாராம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் சொல்லுது, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியாண்டே கல்யாணம் வந்தது. மணவாட்டியை எடுத்துக்கொண்டு போகிறாருன்னா என்ன நடக்கும்? கல்யாணம் நடக்கும். அது என்ன கல்யாணம்? கர்த்தரோடு கூட வாழுகிற அந்த வாழ்க்கை. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். மணவாட்டி அவங்க எல்லாரும் யாரு? தன்னை ஆயத்தம் பண்ணினவர்கள். அவங்களுக்கு பரிசுத்தவான்களுடைய நீதி கொடுக்கப்படுகிறது, மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவரின் விருந்துக்கு, கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அப்போ மணவாளனாகிய இயேசுவோடு கூட அவருடைய ஜனமாகிய நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படும் போது அங்கே ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த விருந்து எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது, அங்கே போனால் தான் அது தெரியும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், மணவாளனாகிய இயேசு எதற்காய் வருகிறார்? மணவாட்டியாகிய சபையை எடுத்துக்கொள்ள வருகிறார். அந்த நாள் மிக சமீபம். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய ஜனமே ஆயத்தப்படுங்க, அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஆண்டவர் எதற்காக வருகிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. அடுத்து இயேசு எதுக்காக மறுபடியும் வர்றாரு அப்படின்னா, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்க வருகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம், அவனவன் எப்படி இந்த உலகத்தில் நமக்கு வாழ்கிற வாழ்க்கையில் நாம் எப்படி நம்முடைய கிரியைகளை நாம் செய்கிறோம் என்ற எல்லா கணக்கும் ஆண்டவர்கிட்ட இருக்குது. எல்லா மனிதர்களை குறித்த கணக்கு. ஒவ்வொருத்தரும் நம்ம எப்படி சிறு வயது முதற்கொண்டு என்னென்ன பாவங்கள் செய்தோம், இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், என்ன பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அது நீக்கப்பட்டிருக்கு, நம்ம வாழ்க்கை எப்படிலாம் வாழ்கிறோன்னு ஒருவேளை மனுஷங்க நம்ம அந்தரங்கத்தை அறியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிவார். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் முதற்கொண்டு அவர் அறிவார். அப்போ அதனால் அவர் சொல்கிறாரு, நீ பிறந்த நாள் முதற்கொண்டு உன் வாழ்க்கையின் முடிவு வரை யார் யார் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி கிரியைகளை செய்தார்கள், அதற்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படி சொல்லும்போது தான் சொல்கிறாரு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். சிலர் பார்த்தீங்கன்னா என்னதான் ஆண்டவர் தருணத்தை கொடுத்தாலும் அநியாயம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. என்னதான் கர்த்தர் பேசினாலும் அதை காதில் வாங்கி போவதே இல்லை. அதான் ஆண்டு சொல்ற, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக வாழ்கிறவன் இன்னும் நல்லா அசுத்தமாக இருக்கட்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்தம் உள்ளவனா நீ இன்னும் பரிசுத்தமாகு, நீ நீதி செய்கிறவனா இன்னும் நீதி செய், திருப்தி அடைஞ்சிடாத,
ஆண்டவர் சொல்கிறார். ஏன் அப்படின்னா, அநியாயம் செய்கிறவர்களுக்கும் அநீதி செய்கிறவர்களுக்கும் ஒரு பலன், அடுத்து பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்களுக்கும் நீதி செய்கிறவர்களுக்கும் ஒரு பலன். தேவன் அவனவன் கிரியைகள் எப்படி இருக்கிறதோ அவனுக்கு ஏற்ற பலனை நமக்கு கொடுக்கும்படியாய் இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. அந்த பலனை நம்ம ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும் இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் அதனால தான் சங்கீதக்காரன் 37ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, நீ பொல்லாதவர்களை பார்த்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவங்க மேலே நீ பொறாமை கொள்ளாதே, அவங்க அவங்க புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். அவங்க அறுப்புண்டு போவதுதான் அவங்க முடிவு அப்படின்னு சொல்கிறார். நம்ம இந்த உலகத்தில் எல்லாரும் அப்படித்தானே வாழ்கிறாங்க, எல்லாரும் தப்பு தானே செய்கிறாங்க, எல்லாரும் இப்படித்தானே பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எல்லாரும் இப்படித்தானே கள்ளக்கணக்கு எழுதுகிறாங்க, எல்லாரும் இப்படித்தானே இது கள்ளத்தனமாக இந்த பத்திரங்கள் போடுறாங்க, எல்லாரும் இப்படித்தானே தொழில் செய்கிறாங்க, எல்லாரும் இப்படித்தானே செயல்படுறாங்கன்னு சொல்லி அவர்களோடு அவர்களாய் நம்மையும் இணைத்து கொண்டோம் என்றால் கர்த்தருடைய பிள்ளைங்க அதுக்குரிய பலனை ஆண்டவர்கிட்ட நம்ம வாங்க வேண்டியிருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், அநியாயமாக செய்கிறானா, அநீதியாக நடக்கிறானா, அவன் இன்னும் செய்யட்டும், நீ அவனை விட்டு விடு, நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நீ நீதி செய்யணும். நான் பரிசுத்தமாக நடந்து எனக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? கர்த்தர் அதுக்குரிய பலனை கொடுக்க வருகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது போல தெரியலாம், ஆனால் இயேசு திட்டமாய் சொல்லியிருக்கிறார், அவனவனுடைய கிரியைகளுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அது அன்னைக்கு தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் இயேசு சீக்கிரம் வருகிறார். அதனால் உலக மக்களையோ அல்லாவிட்டால் நம்மளோட நம்ம கூட படிக்கிறவங்க, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, நம்ம கூட தொழில் செய்கிறவங்க, நம்ம கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய அநீதியான வாழ்க்கையவோ அநியாயமான வாழ்க்கையவோ பார்த்து நம்மை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது. நாம் ஆண்டவர் சொன்னபடியாய் பரிசுத்தமாக வாழணும், மேலும் 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 பரிசுத்தமாய்க்கொண்டே இருக்கணும், நீதியாக வாழணும், மேலும் மேலும் நீதி செய்து கொண்டே இருக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி நீங்கள் வாழுங்க, நான் உங்கள் கிரியைகளின்படி உங்களுக்கு பலன் அளிக்க சீக்கிரமாய் வருகிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நீதியாக வாழ்கிறேனே, எனக்கு ஒன்றுமே பலன் இல்லை, ஆனாலும் என்னை வெறுக்கிறாங்களேன்னு சொல்கிறீங்களா? கர்த்தர் அதுக்குரிய பலனை நமக்கு தருவார். நான் என்னதான் உண்மை பேசினாலும் என்னதான் உண்மையாக நடந்தாலும் என்னை மதிக்கலையே, எனக்கு அதுக்குரிய அங்கீகாரம் இந்த வேலை ஸ்தலத்தில் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் அதுக்குரிய பலனை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. பொறுமையோடு காத்திருப்போம், பொறுமையோடு காத்திருப்போம். அடுத்த ஆண்டவர் அடுத்து இயேசு எதற்காக வருகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிக்க வருகிறார். ஹல்லேலூயா. அவருடைய அரசாட்சியை இந்த பூமியிலே அவர் கொண்டு வர இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியில் மனுஷனை உண்டாக்குனதே அவர் இந்த பூமியில் மனுஷனை வைத்து ஆளுகை செய்யணும்னு தான். ஆனால் மனுஷனோ பாவம் செய்து அந்த ஆளுகையெல்லாம் சாத்தானுடைய கையில் கொடுத்துட்டான். நம்ம இன்றைக்கி எல்லாருமே சேர்ந்து தான் சத்ருவின் கையில், பிசாசின் கையில் அந்த ஆளுகையை கொடுத்துட்டோம். ஆனால் இயேசு வந்து தன் ரத்தத்தை சிந்தி இன்றைக்கி அவருக்காக ஒரு பெருங்கூட்டம் ஜனங்களை அவருடைய பிள்ளைகளாக அவர் மாற்றியிருக்கிறார். இன்னும் அவர் எழுப்புதல், கடைசி நாட்களின் எழுப்புதலை இந்த நம்முடைய தேசத்தில் தொடங்கி முழு உலகத்திலையும் அந்த எழுப்புதலை பற்றி எரிய செய்து அவருடைய தேசமாகிய இஸ்ரவேலிலும் அந்த எழுப்புதலை கொண்டு வந்து திரள் கூட்ட ஜனங்களை நான் ரட்சிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்குரிய அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சீக்கிரமாக அந்த மகிமையான அலை நம்ம தேசத்திலிருந்து அது வீச தொடங்கும் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அந்த எழுப்புதல் எதுக்காக தெரியுமா? இதன் மூலமாய் நிறைய புதிய தலைமுறைகள், கர்த்தரை சேவிக்கிற தலைமுறை, பலமுள்ள தலைமுறை, கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்கிற தலைமுறை, சாத்தானை எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கிற தலைமுறை, வல்லமையுள்ள தலைமுறை, அவர்தான் தேவன் என்று நிரூபிக்கிற தலைமுறை உலகம் முழுவதும் எழும்புன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம தேசத்தில் அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம ஜெபிக்க சீக்கிரமாக அது நடக்கும். எழும்பி அவர்கள் இயேசு மறுபடியும் 2வது பகிரங்கமாய் வரும் நாட்கள் வரை அவர்கள் நீடித்து நிலைத்து நிற்பார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தலைமுறை அவர் எழும்ப வைக்கிறார். இயேசு ராஜாவாய் 1வது ரகசிய வருகளை எடுத்துக்கொள்ளப்படுற சபையை எடுத்துக்கொள்கிறார். அடுத்து 7 வருடம் சாத்தானுடைய கரத்தில் இந்த உலகத்தை ஒப்பு கொடுக்கிறார். அவன்தான் அந்தி கிறிஸ்து என்ற ஒரு மனிதனுடைய ரூபத்தில் இந்த உலகத்தை அவன் ஆட்சி செய்கிறான்.
அவனுடைய ஆவி இன்னைக்கு உலகம் எங்களுக்கு கிரியை செஞ்சிட்ருக்கு. அடுத்து அவனே ஒரே தலைவனாக இந்த உலகத்தில் அவன் எழும்புவான். எழும்பி இந்த உலகத்தை அவன் ஆளுகை செய்வான். அது கொடுமை நிறைந்த நாட்களாக இருக்கும். ஆனால் இந்த எழுப்புதலை தேவன் எதற்கென்று கொடுக்கிறார்னா, அந்த கொடுமையான நாட்களிலும் கர்த்தரை உண்மையோடு சேவிக்கிற, பயத்தோடு சேவிக்கிற, சாத்தானுக்கு இடங்கொடாமல் அவனை ஜெயிக்கிற பெருந்திரளான மக்கள் இந்த உலகத்தில் இருப்பாங்க. அவங்க இரத்த சாட்சியாய் ஒரு கூட்ட மக்கள் அதில் மரிப்பாங்க. ஒரு பெருங்கூட்ட மக்கள் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டு இயேசு 2ஆம் வருகையில் பகிரங்கமாக இறங்கி வரும்போது அவரை ராஜாவை வரவேற்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ ராஜாவை வரவேற்ற பின்பு சாத்தானை என்ன செய்கிறார்? ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. சாத்தானை 1000 வருடம் ஆண்டவர் பாதாளத்திலே கட்டி பாதாளத்திலே தள்ளி அடைக்கிறார். அடைச்சி 1000 வருஷம் இந்த பூமியை இயேசு ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா. அதற்கு தான் இயேசு மீண்டும் வரப்போகிறார். அவர் ஆட்சி செய்வார். பூமியில் சாத்தான் இருக்க மாட்டான். இப்போ உலகத்தின் அதிபதியே சாத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய தீய ஆவிகளின் ஆளுகை, அவனுடைய ஆளுகை முழு உலகத்திலும் நிறைஞ்சி இருக்கு. அதனால தான் இவ்வளோ பாவம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை 1000 வருஷம் கட்டி வச்சுட்டு இதே பூமியை இயேசு அரசாட்சி செய்வார். ஹல்லேலூயா. அவரோடு கூட எடுத்துக்கொண்டவங்களெல்லாம் தான் கூட கூட்டி கொண்டு வருவார். இந்த உலகத்தில் அவருக்காக வாழ்ந்தவர்களையும் தன்னோடு அவர் சேர்த்து கொள்ளுவார். அவங்க எல்லாம் ராஜாவாகி இயேசுவோடு கூட அரசாளுகிறவராய் வீற்றிருப்பார்கள். அந்த நாட்களில் இந்த உலகத்தில் வாழுகிற மக்களோடு கூட அந்த ஆட்சி தொடங்குகிறது. அப்போ அந்த ஆட்சி எப்படி இருக்குமா பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துலேருந்து 9ஆம் வசனத்துலேருந்து நீ வாசித்து பார்த்தீங்கன்னா, சாத்தான் இல்லாத உலகம், இயேசு ஆட்சி செய்கிற அந்த உலகம் எப்படி இருக்கும்? சமாதானம் நிறைந்ததாய், மகிழ்ச்சி நிறைந்ததாய், நீதி நிறைந்ததாய், நேர்மை நிறைந்ததாய், கர்த்தரை அறிகிற அறிவினால் ஜனங்கள் நிறைந்திருப்பார்கள். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, ஓனாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும். ஏன்னா பாவமே கிடையாது. கன்றுக்குட்டி, பாலசிங்கம், காளை எல்லாம் ஒருமித்து நடக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்த முடியும். தீங்கு செய்வார் இல்லை, கேடு செய்வார் இல்லை. அந்த உலகம் எப்படி இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட உலகத்திலே 1000 வருடம் அரசாட்சி செய்ய இயேசு வருகிறார். அப்போ மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு சாத்தான் மீண்டும் விடுதலையாக்கப்பட்டு அவனையும் அவனுடைய சேனைகளோடும் ஒரு பெரிய யுத்தம் நடந்து அவன் நிரந்தரமாய் நரக கடலில் அவன் தள்ளப்பட்டு இயேசு புதிய வானத்தை புதிய பூமியை உண்டாக்கி முழு உலகத்தையும் முழு உலக அண்ட சராசரங்களையும் அவர் ஆளுகை செய்கிறவராய் என்றென்றும் இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றார், இதற்குத்தான் இயேசு மீண்டும் வருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்க. வரப்போகிற கிறிஸ்து சீக்கிரம் வருவார். அதற்கான எல்லா ஆயத்தங்களும் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லா அடையாளங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாமும் அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மணவாளனாய் நீ வருகிறீரப்பா. ஆண்டவரே, சபையாகிய மணவாட்டி எடுத்துக்கொள்ள நீ வருகிறீர் ஐயா. ஏசப்பா, இந்த உலகத்தில் நீர் அரசாட்சி செய்ய வருகிறீரப்பா. எங்களுடைய வாழ்க்கையின் கிரியைகளுக்குரிய பலனை கொடுக்க வருகிறீர். அந்த தெய்வத்தை சந்திக்க வசனத்தை கேட்குறேங்க எல்லாரும் நாங்கள் ஆயத்தப்படணும். குடும்பமாக ஆயத்தப்பட்டு என் ஆண்டவரை மகிமையுள்ள சபையாய் நாங்கள் சந்திக்கணும். அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.